சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தெலுங்கானாவில் 1700 கோடி ரூபாய் செலவில் அமையவிருந்த சோலார் மின்கல தொழிற்சாலை ஆந்திர பிரதேசத்திற்கு கைமாறி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவின் சீதாராம்பூர் என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் தொழிற்பேட்டையில் 1700 கோடி ரூபாய் முதலீட்டில் ஹைதராபாத்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனம் 4 ஜிகாவாட் சோலார் மின்கல ஆலையை அமைக்க திட்டமிட்டது. இதற்கு தெலுங்கானா அரசிடம் அந்த நிறுவனம் விண்ணப்பித்தது. ஆனால் அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அந்த நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தில் தொழிற்சாலை அமைக்க விண்ணப்பித்தது. அங்கு விண்ணப்பித்த 4 மாதங்களுக்குள் அனைத்து விதமான அனுமதியும் வழங்கி நாயுடுபேட்டையில் தொழிற்சாலை அமைக்க ஆந்திர பிரதேச அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இது குறித்து ஆந்திர பிரதேச அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், சோலார் மின்கல ஆலை அமைப்பதற்கான விண்ணப்பம் வந்தவுடன் ஆந்திர பிரதேச பொருளாதார மேம்பாட்டு குழு ஆலோசனை தொடங்கியது. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த நிறுவனத்துடன் பொருளாதார மேம்பாட்டு குழுவின் தலைமைச் செயல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். தொழிற்சாலை அமைப்பதற்கான இடம் டிசம்பரில் இறுதி செய்யப்பட்டது. இதற்கான திட்ட அறிக்கை ஜனவரியில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் ஆந்திர பிரதேச அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த தொழிற்சாலையின் மூலம் சுமார் 2000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று ஆந்திர பிரதேச அரசு கணித்துள்ளது. இந்த நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட இடமானது சென்னைக்கு அருகில் இருப்பது கூடுதல் வசதியாகும். மேலும் மொத்த செலவினத்தில் 35% அடுத்த 5 ஆண்டுகளில் ஆந்திர பிரதேச அரசு மானியமாக வழங்கும். இது சுமார் 600 கோடி ரூபாய்க்கும் முன்னர் ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்தப்படும் கொரில்லா கிளாஸ் எனப்படும் உறுதியான டச் ஸ்கிரீன்களை தயாரிக்கும் கார்னிங் இன்டர்நேஷனல் நிறுவனமானது தெலுங்கானாவில் ஆலை அமைக்க திட்டமிட்டிருந்தது. அங்கு அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் தனது திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு மாற்றியது. இதேபோல செமிகண்டக்டர்கள் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் கயான்ஸ் நிறுவனமானது தனது ஆலை அமைக்கும் திட்டத்தை குஜராத்திற்கு மாற்றியது. இதேபோல சூரிய மின்கலம் அமைக்கும் திட்டமும் ஆந்திர பிரதேசத்திற்கு வந்திருக்கிறது என்று அந்த அதிகாரி கூறினார். இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் 1991ஆம் ஆண்டு எல்பிஜி எனப்படும் தாராளமயமாக்கல் கொள்கை கொண்டுவரப்படும் வரை இந்தியாவில் தொழில் திட்டங்களுக்கு அனுமதி பெறுவதில் மிகுந்த சிரமமும் அரசியல் தலையீடுகளும் இருந்தன. இதனால் இந்திய பொருளாதாரத்தில் பின்னோக்கி தள்ளப்பட்டது. இது லைசன்ஸ் ராஜ் என்று அழைக்கப்பட்டது. இப்போது தெலுங்கானாவில் இருந்து பல நிறுவனங்கள் வெளியேறுவது அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்துவதாக பொருளாதார வல்லுநர்கள் வேதனையுடன் கூறினர்.